நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குழாய் கணக்கில் இருந்து லீவிங் அண்ட் ஜாயினிங் அந்த மாடலில் இருந்து கேட்கக்கூடிய இந்த டைப் கொஷின் வந்து இப்போ நம்ம ஷார்ட்கட் எடுத்து பார்க்க போகிறோம். இந்த டைப் பார்த்தோன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்புறம் குழாய் கணக்கு ரெண்டுத்துக்குமே வந்து காமனான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் இப்போ நம்ம எடுக்க போகிற ஷார்ட்கட் வந்து இந்த டைப்பில் வந்து டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டாலும் சரி, குழாய் கணக்குலேருந்து கேட்டாலும் சரி, ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணி நம்ம குயிக்காக நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ நம்ம முதல் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு தொட்டியை ஏ என்ற குழாய் 5 மணி நேரத்தில் தனியே நிரப்பும். 3 மணி நேரம் வேலை செய்த பின் ஏ நிறுத்தப்பட்டால் மீத தொட்டியை குழாய் பி மட்டும் தனியாக 4 மணி நேரத்தில் நிரப்பினால் தொட்டி முழுவதையும் தனியே நிரப்ப குழாய் பி எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஏக்கு வந்து 5 மணி நேரம் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஏ மட்டும் தனியாக ஓப்பன் பண்ணி 3 மணி நேரம் வரைக்கும் அந்த தொட்டி ஃபில் பண்ணுது. அதுக்கப்புறமா ஏவை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த தொட்டியோட அளவை பி மட்டும் தனியாக 4 மணி நேரத்தில் நிரப்புச்சுன்னா இந்த தொட்டி வந்து முழுசாக தனியாக நிரப்பதற்கு பிக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏக்கு வந்து 5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். இன்டூ அந்த ரிமைனிங் தொட்டியை பி மட்டும் தனியாக நிரப்புறதுக்கு 4 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கலாம். டிவைடட் பை 5 மணி நேரம் கெப்பாசிட்டி உள்ள ஏ வந்து 3 மணி நேரம் தான் வேலை செய்யுது அப்படின்னா 5க்கும் 3க்கும் வித்தியாசம் என்ன வரும்? 2 வருமா? அதை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஆன்சர் எடுத்தாச்சு. ஸோ 5 × 2 10 ஹவர்ஸ். ஸோ அந்த தொட்டி வந்து தனியாக ஃபுல்லாக நிரப்புறதுக்கு பிக்கு மட்டும் 10 மணி நேரம் தேவைப்படுது. ஸோ இதில் நம்ம என்ன ஷார்ட்கட் எடுத்துருக்கோன்னா ஏக்கு கொடுத்துக்கூடிய அந்த டைம் எடுத்தாச்சு, அது கூட பிக்கு வந்து அந்த ரிமைனிங் தொட்டியை வந்து நிரப்புறதுக்கு கொடுத்துருக்க டைம் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். டிவைடட் பை ஸோ ஏக்கான டோட்டல் கெப்பாசிட்டி என்ன, அதில் இருந்து எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்கு அதை வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான். இந்த சம்ம வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம எடுத்தோம்னா அந்த ப்ரெசண்ட்டாக செஞ்ச வேலையோட அளவு கண்டுபிடிச்சி அப்புறம் அதிலிருந்து நம்ம ரிமைனிங் ஒர்க் எடுத்து அந்த ரிமைனிங் ஒர்க்கை வச்சு பிக்கான அந்த ரிமைனிங் ஒர்க்கை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியதாக வரும். சாதாரணமாக நம்ம அந்த ஸ்டெப்பில் வந்து அந்த மெத்தடில் நம்ம ஆன்சர் பண்ணுறத விட 4ல் 1 மடங்கு நேரம் தான் நம்மளுக்கு இந்த ஷார்ட்கட்டுக்கு வந்து ஆகும். இப்போ நம்ம இதே மாடலில் டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார். அவர் 6 நாட்கள் வேலை பார்த்த பின் சென்று விட்டால் மீத வேலையை பி மட்டும் தனியாக 6 நாட்களில் முடித்தால் அந்த வேலை முழுவதையும் தனியாக செய்து முடிக்க பி எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஏக்கான கெப்பாசிட்டி 8 நாள் இன்ட்டு அந்த ரிமைனிங் ஒர்க்கை பி மட்டும் தனியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு 6 நாள் ஆகும். டிவைடட் பை 8 நாள் கெப்பாசிட்டி உள்ள ஏ வந்து 6 நாள் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 2 நாள் வந்து மிச்சம் வரும். 8ல் 6 போச்சுன்னா 2, அதை கீழே எடுத்துக்கலாம். 8 × 3 24 டேஸ் வந்து இந்த சம்முக்கான ஆன்சராக வரும். அவ்வளோதான். அதிகபட்சம் இந்த கொஸ்டினை படித்து முடித்ததுக்கப்புறமா அதிகபட்சமாக ஒரு 3 செகண்ட் ஆகும் இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு.